கல்லூரி வாசலிலே கருக்கொண்ட பொங்குதமிழ் கனல் மலையாய் புயலலையாய் உருக்கொண்ட பொங்குதமிழ். கல்லூரி வாசலிலே கருக்கொண்ட பொங்குதமிழ் கனல் மலையாய் புயலலையாய் உருக்கொண்ட பொங்குதமிழ். வல்லவரும் நல்லவரும் வளர்த்து வரும் பொங்குதமிழ். வையகத்தின் திசைனாலும் தழைத்து வரும் பொங்குதமிழ். வல்லவரும் நல்லவரும் வளர்த்து வரும் பொங்குதமிழ். வையகத்தின் திசைனாலும் தழைத்து வரும் பொங்குதமிழ். பொங்குதமிழ் 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 பொங்குதமிழ். வீரம் விளைநிலம் வெற்றி பெருந்தளத்தின் இரண்டாவது பொங்குதமிழ் 2004 ஜனவரி 21 கிழக்கு பல்கலைக்கழக மைதானத்தில் நடந்தேறியது. மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மக்களின் ஒருமித்த குரலாக புலிகளே தமிழர், தமிழரே புலிகள் என்ற பெரும் கோஷத்துடன் எல்லோரும் ஒன்று கூடினர். தேசிய தலைவரின் உருவப்படங்களை தாங்கிய மக்கள் வெள்ளம் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்தின் சகல பகுதிகளில் இருந்தும் புறப்பட்டன. கிழக்கு பல்கலைக்கழக வாயிலை 10 மணியளவில் வந்தடைந்தனர். பாடசாலை மாணவர்களின் அணிநடையுடன் பல்கலைக்கழக மைதானத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். மாவீரர் லெப்டினன்ட் கர்னல் விசாலகனின் தாயார் பொதுச்சுடரேற்ற மட்டக்களப்பு அம்பாறை கல்விக்கழக பொறுப்பாளர் ஏகாந்தன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட மேடை நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இலங்கை திருநாட்டிலே தமிழீழம் கோரி போராடி வருகின்ற தமிழ் மக்களுக்கு உரிய உரிமைகளை எல்லாம் அடித்து பறிக்கும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கும் இந்த வேளையிலே நாம் பொங்குதமிழை சிறப்புற செய்ய இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கின்றோம் என்றால் அது முதல் எங்கள் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்குத்தான் அது சார்ந்தது என்பதை ஒவ்வொருவரும் உடனடியாகவே உள்ளத்திலே எழுப்பிக் கொள்ள வேண்டும். வருகை தந்திருந்த 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களோடு தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மலையக மக்கள் முன்னணி தலைவர் சந்திரசேகரனும் மேல் மாகாண மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசனும் முஸ்லிம்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இதுவரை காலமும் சிங்கள பேரினவாதிகள் தம்மை அசைக்க முடியாத என்று நினைத்துக் கொண்டு உச்சரித்து வந்த போலி கோஷம் இன்று தமிழருடைய இந்த உணர்வுபூர்வமான எழுச்சி கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆட்சி கதரை பிடித்துக் கொண்டு ஆளுக்கொரு கதையும் அம்மையாரும் தந்தையாரும் புதிய புதிய கூட்டுக்களால் தமிழரை நசுக்க முடியலாம் என்கின்ற தந்திரோபாயமும் தமிழரின் மௌனத்தை வெள்ளை பயங்கரவாதத்திற்கு சம்மதம் காட்டி ஏற்று பிழைக்கும் நாடகமும் கதிர்காமர் போன்ற தமிழ் பேசும் சிங்கள சோவினிஸ்டுகளின் அடக்குமுறை ஆட்சியாளரின் ஆதரவும் இன்று தமிழரே புலிகள், புலிகளே தமிழர், ஒன்றுபட்ட தமிழர் புலிகளாக வடித்தெழுந்து விட்டார்கள் என்ற இந்த மக்கள் வெள்ளம் கண்டு
தேசக்குரு எவ்வாறு சுக்குநூறாகியதோ அதே போல் சுக்குநூறாக போகின்றது. 2002ஆம் ஆண்டு மட்டநகரிலே பொங்கு தமிழ் நிறைவேறியது. சீன புரட்சி வெற்றிக்கு பின்பு எப்படி சீன மக்கள் எல்லோரும் சென்ற அத்துக்குள் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி சீன புரட்சியையும் சீனத்து புரட்சியின் தலைவராகிய மாவோ தேசிங்கோ அவர்களையும் ஏற்றுக்கொண்டார்களோ அதே போன்று சென்ற பொங்கு தமிழ் நிகழ்ச்சியிலே விடுதலை புலிகளையும் அதன் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் உங்கள் தலைவர் என்று ஏற்று பிரகடனம் செய்தீர்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் சார்பில் மட்டு அம்பாறை சிறப்பு தளபதி ரமேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் மீண்டும் நான் சுருக்கமாக குறிப்பிட வேண்டியது என்னவென்று சொன்னால், எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய தமிழ் மக்களை எந்த சக்தியாலும் ஏமாற்ற முடியாது. தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நாடகங்களை நன்கு விளங்கிக் கொண்டு அனைவரும் நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் அணிதிரண்டு எங்களுடைய இறுதி இலட்சியம் இறுதி வெற்றி பெறும் வரையும் நாங்கள் அனைவரும் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக தலைவருக்கு பின்னால் பாரியொரு பலமாக இருந்து தலைவனுடைய காலத்திலே எங்களுடைய தமிழீழத்தை மீட்டெடுப்பதற்கு அனைவரும் அணிதிரண்டு அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு எனது கருத்தை நிறைவு. இவற்றை தொடர்ந்து பொங்கு தமிழ் பிரகடனம் செய்யப்பட்டது. தமிழ் மக்களாகிய நாம் நீதியான கௌரவமான நிரந்தர தீர்வுக்காக மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் மனித உரிமைகள் பற்றி பேசுகின்ற போதிக்கின்ற சர்வதேச சமூகத்திற்கு எமது நிலைப்பாட்டினை இன்றைய தினம் மீண்டும் பிரகடனப்படுத்துகின்றோம். தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை போராட்டத்தையும் எமது ஏக பிரதிநிதிகளாகிய தமிழீழ விடுதலை புலிகளையும் அங்கீகரிக்க வேண்டும். தமிழினத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள பயங்கரவாத சாயம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அரச பயங்கரவாதம் தமிழினத்திற்கு இழைத்த அநீதிகளுக்கு நீதியான தீர்வு வேண்டும். அநீதிகள் தொடரக்கூடாது. சர்வதேசம் அநீதிகளுக்கு துணை போகவும் கூடாது. நமது அபிலாசைகளாகிய சுயநிர்ணய உரிமை, மரபுவழி தாயகம், தனித்துவமான தேசிய இனம் என்பவை அங்கீகரிக்கப்பட வேண்டும். பொங்கு தமிழ் எமது உள்ள குமுறல் இது அடங்கும் வரை நாம் பொங்கிக் கொண்டே இருப்போம். பொங்கு தமிழ் எமது உள்ள குமுறல் இது அடங்கும் வரை நாம் பொங்கிக் கொண்டே இருப்போம். புலிகளே தமிழர், தமிழரே புலிகள், புலிகளே தமிழர், தமிழரே புலிகள், புலிகளே தமிழர், தமிழரே புலிகள்.